இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்களானால் நீங்கள் உலகத்திலே வாழ்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறாராம். வானம், பூமி, நட்சத்திரம் எல்லாவற்றுக்கும் பார்த்துடும் அவர் ஒரு வார்த்தைக்கு தான், அவருடைய வார்த்தைக்கு தான் மகிமை கொடுத்து வைத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பானாம். எவ்வளோ வல்லமை உள்ளது அவருடைய வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்கிறான், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா, பச்சை பசையில் என்று பசுமையாக இருக்கணும்னா வார்த்தையை இரவும் பகலும் whenever you have time meditate it, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானி என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆனால் மோசே மூலமாக ஆண்டவர் சொல்கிறார் அதை விட மேலே பாருங்கள். உபாகமம் 11:19 நான் வாசிக்கிறேன். நீங்கள் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளும் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. ஹல்லேலூயா. அப்படி செஞ்சால் என்ன செய்வீங்களா? நோ ஒன் கேன் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யூ. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. 23 ஆண்டு சொல்கிறார், எப்போ உங்கள் உள்ளங்கால் மிதிக்கிற அத்தனை இடத்தை நான் உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொல்கிறாரு. 25 ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அடுத்தது சொல்கிறாரு, 4வது ஒரு காரியம், உன்னை கொடுத்து ஒரு பயமும் கெடியும் பூமியின் மேலெங்கும் வர பண்ணுவேன். பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது சத்துருக்களாகிய பிசாசை நாம் துரத்துவோம். சத்துருவாகிய பிசாசை துரத்துவோம். பாவத்தின் மீது, வியாதியின் மீது, தரித்திரத்தின் மீது ஜெயம் எடுப்போம். தரித்திரம் ஒரு பிசாசு. கடன் தொல்லை பிசாசினுடைய ஆயுதம். வியாதி ஒரு பிசாசின் வல்லமை. மாந்திரிக கிரியைகள் இது ஒரு பிசாசினுடைய கிரியை. இதெல்லாம் நம்ம துரத்துகிறவர்களாய் மாறிவிடும். எளிதாக ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிடும். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. எப்பொழுது ஐயா? அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே பதிக்கும்போது. அப்படின்னா மெமரைஸ் த வேர்ட் ஆஃப் காட், மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை படிங்க, அதை உள்ளத்துக்குள்ளே அடகாத்துருங்க. இருதயத்தில் அப்படி ஆடு மாடு என்ன செய்யணும்? மாடு சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே அசை போட்டது போல் வார்த்தையே நீ என்ன செய்யணும்? பதிக்கணும்னு சொல்கிறாரு. அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி, கையில் கூட கட்டி வைன்னு சொல்கிறாரு வார்த்தையை. உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வை. எங்கே பார்த்தாலும் அந்த வார்த்தை தெரியும்படியா ஞாபக குறியாக வச்சுக்க. நான் தான் சொல்லுவேன், வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் பேலன்ஸ் வேணும்னா, நீங்கள் அடுப்பாங்கரில் வேலை செய்கிறீங்கன்னா அடுப்பாங்கரில் வைங்க, பெட்ரூமில் எழுதி வைங்க. எங்கெல்லாம் உங்கள் கண்ணாடி காலையிலே எடுத்து பார்ப்பீங்கன்னா கண்ணாடி முன்னாடி எழுதி வைங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு 10 நேரம் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் மேன்மேலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன், வீட்டிருப்பேன், நான் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் இப்படி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் ஞாபகக்குறியாக வைத்து அறிக்கை செய்ய அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் பலன் செய்யும். கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான வீட்டை தருவார். ஏன்னா வசனம் சொல்லுது, வீடும் ஆஸ்தி பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடு கர்த்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்குமா? அப்போ சொல்லுங்கள், என் வீடு முழுவதும் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தால் நிரம்பி இருப்பதற்காக நன்றி சொல்லுங்கள். வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. 112 2:3 இருக்குது. அறிக்கை செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் பலன் தரும். அதுக்கு தான் கண்களின் நடுவே ஞாபக குறியாய் வைக்கணுமா. பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணுமா. நம்ம பிள்ளைகளுக்கு எதை டீச் பண்ணுறோம்? மேக்ஸு கஷ்டம்னா மேக்ஸை டீச் பண்ணுறோம். ஆனால் என்னைக்காவது பைபிளை டீச் பண்ணியிருக்கிறோமா பிள்ளைங்கிட்ட? அதே குறித்து பேசுகிறோமா? உட்காரும்போது, படுக்கும்போது, நடக்கும்போது, எழும்பும்போது அதை குறித்து பேசுகிறோமா? ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தமோ வார்த்தையோ பைபிளோ முக்கியம் இல்லை. இந்த உலகத்தின் காரியம் படிக்கணும், படின்னு ஒரு நாளைக்கு 50 நேரம் பிள்ளைங்கிட்ட சொல்கிறோம். எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைங்களை பைபிளை வாசிக்க சொல்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க உங்கள் கூட படுக்கும்போது பைபிள் உள்ள ஸ்டோரியை சொல்கிறீங்க. எப்பவும் டென்ஷனாகவே இருக்கிறீங்க.
அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளின் மேலும் உங்கள் வாசல்களின் மேலும் எழுதுவீர்களாக. நிலையில் எழுதி வை வார்த்தையை, வாசல்களை எழுதி வை. மெயினாக இதை எது சொல்கிறாங்கன்னா 10 கற்பனை. இன்றைக்கி ஆண்டவர் 2 கற்பனை நமக்கு தந்திருக்கிறார். முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறணும். 2வது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணுமா? உண்மையில் நம்ம கடவுளை நேசிக்கிறோமா? நம்மை போல சக மனிதர்களை நேசிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். எஸ், வார்த்தையை பிடித்து கொண்டீங்கன்னா அது வாழ்க்கையை தரும். நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். நீங்கள் கால் மிதிக்கும் இடம்லாம் உங்களுடையதாக மாறும். ஒருவரும் உங்களால் ஏற்று நிற்க முடியாது. உங்களை குறித்து ஒரு பயம் நடுக்கும் ஜனங்களுக்கு இருக்கும். அதனால் வார்த்தையை முக்கியத்துவம் கொடுத்துங்க. வார்த்தையை தியானிங்க. வார்த்தையே உங்களுக்கு வாழ்வாய் மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.